குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. Rabbit honeycomb. ஒரு காட்டில் 2 முயல்கள் நண்பர்களாக இருந்தது. அவை மரத்திலிருந்து கீழே விழுற பழங்களை சாப்பிடும். ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து உதவிக்கும். நல்லா விளையாடும், சந்தோஷமாக இருக்கும், டான்ஸ் ஆடும். அவைகள் நல்ல நண்பர்களாக ரொம்ப நாள் இருந்தாங்க. ஒரு நாள் மரத்திலிருந்து ஒரு தேன் அடை கீழே விழுந்தது. தேனடை தெரியும் இல்லையா? தேனீக்களுடைய வீடு தான் தேனடை. அங்கே தான் தேனீக்கள் தேனை சேகரித்து வைக்கும். ரொம்ப இனிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 முயலும் அதை சுவைச்சு பார்த்தது. ரொம்ப டேஸ்டாகவும் நல்லாவும் இருந்தது. உடனே 2த்துக்கும் தானே அத்தனையும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வந்துடுச்சு. அதுக்கு அடுத்த முயல், இல்ல நான் தான் இதை ஃபர்ஸ்ட் தொட்டேன், இது எனக்கு தான் சொந்தம், நான் தான் சாப்பிடுவேன். 2க்கும் அந்த தேனடைய சாப்பிட்றதுல சண்டை வந்துடுச்சு. அப்ப அந்த பக்கமா ஒரு குரங்கு வந்தது. குரங்கண்ணா, எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை, நீங்க தான் மத்தியஸ்தனம் பண்ணணும். சொல்லுங்க முயல்களே, என்ன சண்டை, என்ன விஷயம்? நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த தேனுடைய நான் தான் பார்த்தேன், எனக்கு தான் அது சொந்தம். இல்ல அந்த தேனடைய நான் தான் தொட்டேன், அது எனக்கு தான் சொந்தம். முயல்களே, சண்டை போடாதீங்க, உங்க இருவருக்கும் சமமா நான் பிரிச்சு தரேன் அப்படின்னு குரங்கு சொல்லிச்சு. ஒரு தராசு தட்டை எடுத்துன்னு வந்தது. தேனடைய 2ஆ பிரிச்சு தராசு தட்டில் போட்டு பார்த்தது. தராசை நிறுத்தினதுல ஒரு பக்கம் அதிக வெயிட்டா இருந்தது. அடடா, ஒரு பக்கம் அதிக வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியிலேருந்து கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டது. மறுபடியும் எடை போட்டு பார்த்தது. இப்போ இன்னொரு பக்கத்துல எடை ஜாஸ்தியா இருந்தது. அடடா, இப்ப இந்த பக்கம் எடை ஜாஸ்தியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துலேருந்து கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டது. மறுபடியும் எடை போட்டது, மறுபடியும் சாப்பிட்டது, மறுபடியும் எடை போட்டது, மறுபடியும் சாப்பிட்டது. இப்படி பண்ணி பண்ணி எல்லா தேனடையும் அதுவே சாப்பிட்டுடுச்சு. கடைசியா ஒரு சின்ன பீஸ் இருந்தது. முயல்களே, இது ரொம்ப சின்ன பீஸா இருக்கு, இதை 2ஆ பிரிக்க முடியல, அதனால நானே சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதையும் சாப்பிட்டுடுச்சு. முயல்கள் 2ம் ஏமாந்து போச்சு. அடடா, நாம சண்டை போடாம இருந்திருந்தா நமக்கே கிடைச்சிருக்கும் இல்லையா? நம்ம சண்டையில தேவையில்லாம 3வது நபரான குரங்கு கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு முயல்கள் 2ம் போயிடுச்சு.